பவி இன்டகிரேட் ஃபார்ம் கிளியர் அன்போடு இருக்கிறேங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஜூலை 20ங்க. இதை விற்பனை பதிவு நம்மளது இல்லைங்க. நம்ம அண்ணன் நாகராஜனாவோட ஃபார்மில் இருக்கக்கூடிய காங்கிரேஜ் மாடு தான் வந்து இப்போ சேல்ஸுக்கு போட்டுருக்குறாங்க. மாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சாதுவான மாடுங்க. மாட்டோட ஈத்துன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் ஈத்துங்க. 3 ஈத்து போட்டால் 4ஆம் ஈத்து. மாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுழிச்செல்லாம் சுத்தங்க. கழிப்புன்னு வார்த்தை எதுவும் சொல்ல முடியாது. மில்க் ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நார்மலாக காலையில் 5 சாயந்தரம் 4 9 முடிவால் வந்து கேரண்டியாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. இது இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஈரோட்டுக்கு அருகாமையில் பவானிக்கு பக்கத்தாலேங்க கேசரிபாளையம்ங்கிற ஊரில் வந்து நம்ம அண்ணாவோட ஃபார்ம் லொக்கேட் ஆகிருக்குது. அவரோட நம்பர் வந்து ஸ்க்ரீனில் போட்டிருக்கோம் பாருங்கள். 8189942411 இந்த நம்பர் கால் பண்ணி மேலும் தகவல் வேணால் கேட்டுக்குங்க. நம்ம நாகராஜன் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு டைம் நம்மளுக்கு ஏதோ ஒரு சேல்ஸ் போஸ்ட் கொடுப்பாரு. ஏதோ ஒரு வாக்கில் விற்று கொடுங்க அப்படின்ட்டு. ஆனால் கொடுக்குற பொருள் எல்லாம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து எல்லாமே தரமான பொருள் தான் கொடுப்பாருங்க நம்மளுக்குன்னா. இது வந்து நல்ல தரமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நேரில் போய் பாருங்கள். பார்த்து உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கலாங்க. நார்மலாக காங்கிரேஜ் மாடுனாவே அதிகமாக இருக்குது அப்படிம்பாங்க. இந்த மாடு பாருங்கள், எந்த விதமான கெட்ட குணம் இல்லைங்க. அதாவது உதைக்கிறதுக்கு பழக்கமெல்லாம் எதுவும் இல்லை. அதுக்கு மேலே நாம் நோண்டினோம்னா உதைக்க தான் செய்யுங்க. இது வந்து நார்மலாக வந்து பால் கறக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கெல்லாம் வந்து எந்த விதமான தொந்தரவும் இல்லை. அந்தளவுக்கு தெளிவான மாடு. ஒரு ஃபேமிலிக்கு வந்து நல்லா வேணுங்கிற பால் வந்து நார்மலாக கலந்துக்கலாம். ஏ டு மில்க் வேணுங்கிறவங்க வந்து தாராளமாக இதை தேர்வு பண்ணிக்கலாங்க. இன்னும் கன்று போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 நாள் ஆயிருங்க. மேலும் தகவல் எதாவது இருந்தாலும் சரிங்க, நீங்கள் அண்ணாவை கூப்பிட்டு கேட்டுக்கலாம். ப்ரைஸ் நான் கேட்டேங்க அண்ணாவை. நீங்கள் டேரெக்டாக கஸ்டமர் சொல்லுங்கள், நம்ம என்ன பண்ண அனுசரித்து கொடுத்துக்கலாம் அப்படின்னாரு. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஈத்தா வந்து அவர் தான் வச்சுருக்காரு. 3 ஈத்துமே வந்து பால் கறவை வந்து 10 லிட்டர் பால் நார்மலாக கறக்குன்னாருங்க. எதுக்கும் நீங்கள் 10 சொல்ல வேண்டாம், ஒரு படி கம்மியாக 9 படி சொல்லுங்கள் போதும் அப்படின்னாருங்க. 9 படி வந்து கன்ஃபார்மாக இருக்கும் அப்படிங்கிறப்ப சொன்னார் 4-1க்கு. நார்மலாக நம்ம சந்தையில் போய் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொய் பித்தலாட்டாரெலாம் நிறைய இருக்குங்க. இது வந்து டேரெக்டாக நம்ம நண்பரோட ஃபார்மில் இருக்குது. அவர் எது சொல்கிறாரோ அது 100க்கு 99% கரெக்டாக இருக்கிறது என்னோட நம்பிக்கைங்க. நீங்கள் மேலும் தகவலுக்கு அண்ணாவை கூப்பிட்டு கான்டாக்ட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நன்றிங்க.